இனிய தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். வீரமாமுனிவருடைய புனிதர் பட்டத்திற்காக அவரிடம் இருந்த விசுவாசத்தை, இறைமை பற்றிய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். நேற்று நடந்த கருத்தரங்கில் என்னால் சொல்ல முடியாத ஒரு பகுதிகள், ஒரு 6-7 பகுதிகள் இருக்கின்றன. அதில் ஒன்றை இப்பொழுது நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ இந்த வேத விளக்கம் என்கிற அந்த நூலில் வேத சாட்சியாகிய அருளானந்தரால் விளங்கிய புதுமைகள் என்று ஒரு தலைப்பில் இவர் எழுதுகிறார். அப்புறம் பொதுவாகவே அந்த புதுமைகள் பற்றியும் ஒரு தலைப்பு இருக்கிறது. இதை ரெண்டையுமே நம்ம எப்படி பார்க்கலாம்னா, வீரமாமுனிவருடைய இறையியலில் புனிதரியல்ங்கிற பகுதியில் இதை நம்ம பிரிக்கலாம். ஏன்னா தூய சவேரியாரால் நடந்த புதுமைகளை, இன்னும் திருச்சபையில் நடைபெற்ற புதுமைகளை அவர் குறிப்பிடுகிறார். இந்த இயலை பொறுத்தவரையிலையும் இந்த திருச்சபையில் சத்தியத்துக்கு வேத சாட்சிகளாக கோடாடு கோடி பேர் உயிர் தந்தார்கள். அப்போ திருச்சபையில் உயிர் தந்து அந்த உண்மையை நிறுவியவர்கள்னு ஒரு பட்டியலை தருகிறார். அப்புறம் பேசுகிறார். அருளானந்தரை பொறுத்தவரை ஆறாத பக்தி உடையவர், அவியாத விசுவாசம் உடையவர், சலியாத தயை உடையவர், மெலியாத தவம் உடையவர், உடையாத பொறுமை உடையவர், மேலான புண்ணியம் உடையவர் என்றெல்லாம் இவர் சொல்லிவிட்டு அந்த பரம சத்திய வேதத்தை போதித்தார் என்று இவரை பற்றி வீரமாமுடைய வரிகளை நாம் சொல்ல முடிகிறது நண்பர்களே. கிபி 1693 மாசி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை மறவர் சீமையில் இருக்கக்கூடிய ஓரியூரில் அவர் தலை வெட்டி கொல்லப்பட்டார் என்பது நாம் அறிந்த செய்தியே. அப்படி அவர் தலையை வெட்டிய போது அவர் எப்படி இருந்தார்? மகிழ்ந்த மனத்தோடு இருந்தார், உயர்ந்த துணிச்சலோடு இருந்தார், ஆனந்த ஆசையோடு இருந்தார், உயிரை வலிய தர சம்மதித்தார், கொடியவர்களுக்கு அஞ்சாமல் தலையை நீட்டினார். கிட்டத்தட்ட இவர் கொல்லப்பட்டு ஒரு 28-30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இவர் விசாரணைக்கு போகிறார். இவர் அந்த புனிதப்பட்ட குழுவில் ஒரு உறுப்பினர். பல மக்களையும் பார்த்து கேட்டு கள நிலவரத்தை இவர் ரோமாபுரிக்கு அனுப்புகிறார். அந்த குழுவில் இவரும் ஒருவர். அப்போது ரொம்ப நுட்பமாக இவர் பேசுகிறார். மட்டில்லாத புதுமைகளை இவர் வழியாக கடவுள் செய்ததாக குறிப்பிடுகிறார். நான் அந்த விசாரணைக்கு சென்றபோது பல உண்மைகளை அறிந்து கொண்டேன். அந்த உண்மைகள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தன. அந்த ஊர்களெல்லாம் காணாத தூரத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு ஊருக்கும் நான் சென்றேன். வேறு யாரும் போக வேண்டுமேனால் கூட நீங்கள் போய் அவர்களை போய் விசாரிக்கலாம் என்று கிபி 1728 எழுதுகிறார் நண்பர்களே. கிட்டத்தட்ட 8 பேர்களுடைய பெயர்களை அதில் குறிப்பிடுகிறார். பெரும்பாலும் திருச்சபையில் புதுமை என்பது அருஞ்செயல்களை அல்லது இயற்கை இறந்த நிகழ்வுகளாக நடைபெறுவதைகளை குறிப்பிடமாக இருக்கும். அப்போ இந்த சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் என சொல்லப்படுகிற இந்த புதுமைகளை இங்கே பட்டியலிடுகிறார். சொல்லிவிட்டு நீங்கள் இதுக்காக கடல் கடந்தெல்லாம் போய் புதுமைகளை பார்க்க வேண்டியதில்லை, இங்கேயே நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த மறவர் சீமையில் இருக்கக்கூடிய கிடங்கூர் பாமணி வயலுங்கிற ஊரில் இருக்கிற மறவர் ஆயப்பன் அப்படிங்கிறவர் இங்கே பதிந்திருக்கிறார். மணங்குடி குறுமடைங்கிற பகுதியில் இருந்த மறவ அருளப்பன் என்பவர். அதே போல் அங்கேயே வெட்டி வயல் அப்படிங்கிற ஊரில் மறவ ராயப்பன், சாந்தாயி, இவர்களுடைய மகள் அருளாயி. இப்படி அவர் இந்த பெயர்களை குறிப்பிடுகிற போது ஊர் பெயரையும் குடிப்பெயர்கள் மறவர் அல்லது இடையர் அல்லது பல்லர் என்று குடிப்பெயர்களை குறிப்பிட்டு இன்னார் மகன் என்றும் குறிப்பிடுகிறார். அதுதான் மற்றவங்க விசாரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக. அதே போல் மறவர் சீமைக்கு கிழக்க கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய திருப்பார்குடிங்கிற ஊரில் பரவர் லூயிஸ் அந்தோணி, அவருடைய மகள் 3 வயது குழந்தை, அவருடைய மனைவி பெயர் மரிய சலோமை என்றெல்லாம் தகவலை தருகிறார் பொதுமக்களுக்கு. அதனால் இந்த வேத விளக்கம் என்பதே ஒரு பொதுமக்களுக்கு எழுதப்பட்ட கடிதமாக நாம் பார்க்கலாம், அல்லது எழுதப்பட்டிருக்கக்கூடிய தகவல் களஞ்சியமாக பார்க்கலாம். நடுச்சீமை சருகணிங்கிறார். கடற்கரை பற்றி சொல்லிட்டு திருப்பதி சருகணிக்கு வர்றாரு. அங்கே இடையன் ஆதியப்பன் ஒருத்தருக்கான். அந்த ஆள் தான் ஆசிரியராக அங்கே பணிபுரிகிறார். அவருக்கு மனைவி ஒருவர் உண்டு. அவர் பெயர் ஆனந்தாயி. அவருக்கு 15 மகள் பூவாயி என்றெல்லாம் தகவல்களை மிக துல்லியமாக அவர் தருகிற போது அவர் விசாரித்த தன்மை நமக்கு புரிகிறது நண்பர்களே. ஓரியூர் தென்புறம் இருக்கக்கூடிய முளத்தகங்கிற பகுதியை சார்ந்த பள்ளப்பெரியான், அதே போல் அவருடைய மனைவியாகிய அன்புடையாள்
இந்த பள்ளப்பெரியானுக்கும் அன்புடையானுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன நடந்தது? அதே போல் ராஜ்யமங்கலம் குறுமடை பள்ள அன்புடையாள் அன்புடையான் 2 பேரையும் சொல்லி அவங்க பிள்ளை அருளாயி, ஓரியூர் பள்ள இஞ்ஞாசி, இப்படி இந்த 8 பெயர்களுடைய பட்டியலை குறிப்பிடுகிறார். இவர்களெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ 300 ஆண்டுகளாக வரலாற்றிலே வாழ்கிறார்கள். வீரமாமுனிவர் போய் பார்த்து விசாரித்த காரணத்தினாலே அவர் தான் எப்படி அந்த விசாரணையை நடத்தினேன் என்பதையும் குறிப்பிடுகிறார். நாங்கள் உடனே அங்கே போனோம், ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஊர் பூரா விசாரித்தோம், தனித்தனியாக கூப்பிட்டு விசாரித்தோம். எந்த இடம், எந்த நேரம், எப்படி நடந்ததுங்கிறது சொல்லுவதில் ஒரு ஒருமை இருக்கிறதான்னு பார்த்தோம். ஓர்மை இருந்தது அப்படின்னு அவர் தருகிறார். நண்பர்களே, நாங்கள் அவங்கள சத்தியம் செய்ய வச்சோம் அப்படின்னெல்லாம் சொல்லி, யாராவது சந்தேகப்பட்டால் நீங்கள் போய் பாருங்கள்னு வேறு இதில் எழுதுகிறார். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த அந்த காலச்சூழலில் இவற்றை உண்மையாக நிரூபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அந்த வகையில் இந்த 8 பேருக்கும் என்ன நடந்தது, எந்த மாதிரியான அருஞ்செயல்கள் அங்கே நிகழ்ந்தன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மறவர் ராயப்பன் என்கிற பெயரை நாம் சொன்னோமே, அவருக்கு உடல் முழுவதும் கொப்புளங்கள் இருந்தன. அது சொல்லும்போதே அது மிளகு அளவும் இருந்துச்சு, நவாப்பழம் அளவுக்கும் இருந்துச்சு, எலுமிச்சம்பழம் அளவுக்கும் இருந்துச்சு, விளாம்பழம் அளவுக்கு இருந்துச்சுங்கிறார். பெரிய பெரிய கட்டிகளாக இருந்தன. அதை அப்படி கிழிச்சா ரத்தம் வந்துச்சு. அதுக்குள்ளே சாமை அரிசி போல் வெள்ளையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த புண் தாங்க முடியாததாக இருந்தது. அந்த அருளானந்தரை போட்டு அவங்க அடித்து பாடுபடுத்தினார்களே, அந்த இடத்துல போய் வேண்டிக்கிட்டதுனால, அந்த மண் எடுத்து உடம்பு பூரா பூசினதுனால அந்த நோய் நீங்கியது அப்படின்னு அவர்களே சாட்சி தந்தார்கள். அவருடைய உறவினர்களும் சாட்சி தந்தார்கள் அப்படிங்கிறார். அதே போல் 1720 மணங்குடி குறுமுடையை சார்ந்த மறவ அருளப்பன், இவருக்கும் அங்கே நோய் இருந்தது. அந்த நோய் என்ன நோய்னா, இன்றைக்கு நாம் பக்கவாதம் சொல்கிறோமோ, அசைவற்று உடல் தேய்ந்து நம்பிக்கையற்று இனிமேல் இவன் இறந்து போவான்னு எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடுபட்ட இடத்துல, அவர் அடித்து உதைத்த இடத்துல போய் அழுது வேண்டினார். அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து உடல் பூராவும் பூசினார். இந்த மண் எடுத்து உடல் பூராக பூசுதல் அப்படிங்கிற செய்தி ஒரு நுட்பமான செய்தி நண்பர்களே. ஏன்னா அந்த செம்மண் பகுதி எங்கள் வீட்டிலலாம் கூட அந்த காலத்தில் போய் அங்கே போய் அந்த மண் எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு பெரிய 10 கிலோவுக்கு மேலே கட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் வயலில் தெளிப்பாங்க. நல்ல வயல் விளையும். அங்கேருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வருவார்கள். அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் இந்த அருளானந்தரை பற்றிய அந்த மண்ணை பற்றிய புனிதம் பேசப்பட்டு வருகிறது பரம்பரையாக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த குறுமடை மறவ அருளப்பனும் கூட அதனால் அந்த துயரம் நீங்கி நொந்த கை மண் பூசிய காரணத்தினாலே நன்றாக வளர்ந்து பிறகு பெரிய பாரம் தூக்கின அளவுக்கு வந்தது. நான் சுருக்கமாக 2 வரியில் சொன்னேன், அவர் 2 பக்கம் எழுதுவார் எப்படி அது நடந்துச்சுன்னு. அதே போல் வெட்டிவயல் மரிய ராயப்பன் சாந்தாயி இவர்கள் மகள் அருளாயி பிறவியிலேயே சப்பானியாக இருந்தார், ஊமையாக இருந்தார், 7 வயது வரை பேசவில்லை. ஆமாம், 2 கால்களும் அசைவற்று கிடந்தன, அசைக்க முடியாமல் கிடந்தன. அப்போது இவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே காசு பிச்சையாக போடுகிறார்கள் 50 பேருக்கு. 50 பேருக்கு உணவு தருகிறார்கள்ங்கிறார். அந்த காலத்தில் உணவுங்கிறதுக்கு அசனம்ங்கிற சொல்லாட்சி பயன்படுத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த குழந்தையோடைய அப்பா, அத்தை, சின்ன தாய் எல்லாரும் போய் அங்கே போய் வேண்டிக்கிட்டாங்க. ரொம்ப 3 புதன்கிழமை இந்த மாதிரி எல்லாருக்கும் உணவு தந்து இது போரு செய்தார்கள். அப்புறம் அந்த பிறவியில் சப்பானியாக இருக்கிற குழந்தை இருக்கிறத எழுந்தது, நடந்தது, ஓடியது, குதித்தது, விளையாடியது, இதை எல்லோருமே குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய உறவினர்களும் குறிப்பிடுகிறார்கள் என்று குறிப்பிடுவதை நம்ம பார்க்குறோம். அதே போல் மறவன் சீமையில் கிழக்கு கடலோரத்தில் திருப்பார்குடி பரவர் லூயிஸ் அந்தோணி மரிய சொலோமையருடைய மகள் 3 வயது மகள் இருக்கிறாரே, அவரையும் அந்த பாடுபட்ட இடத்துல கொண்டு போய் அவர்கள் வேண்டினார்கள். இவர்களுக்கு முதல் குழந்தை இது மாதிரி காது கேளாமல் சப்பானியாக இருந்தது. 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல போய் இந்த 2வது குழந்தையை போட்டுட்டு, நீ இந்த குழந்தைய கொடுத்த முதல் குழந்தைக்கு நீ நல்ல வாழ்க்கையை தரணும்னு வேண்டிய போது, இந்த குழந்தைய காணிக்கையாக நாங்கள் தருகிறோன்னு ஒப்பு கொடுத்த போது, அவங்க 2 நாள் கழித்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க,
இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு எழுந்து நின்றால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தாளுங்கிறாங்க என்று சொல்லுகிற போது இது கிபி 1728 நடந்தது. நீங்கள் வேண்டுமானால் அந்த மரிய சுலமை அந்த லூயிஸ் அந்தோணி வீட்டில் போய் நீங்கள் விசாரிச்சுக்கங்க என்று அவர் எழுதுகிறார் நண்பர்களே. அப்புறம் சருகணி, அந்த சருகணிங்கிற ஊரில் இடையர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அங்கே இடையர்கள் இருக்கிறார்கள் நண்பர்களே. ஆதியப்பன் ஒருத்தர், ஆனந்தாயின்னு ஒரு அம்மா. இந்த ஆதியப்பன் ஆனந்தாய்க்கு பூவாயின்னு ஒரு குழந்தை இருந்திருக்கிறது. 1722 இது நடந்திருக்கிறது. அந்த ஆதியப்பன் அன்றைக்கு அங்கே ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். ஆமாம், அந்த பூவாயிங்கிற குழந்தை மயங்கி விழுந்து செத்தது போல் ஆகிவிட்டது. கண் பார்வை போய்விட்டது, கண்ணில் வீக்கம், பார்வை இழப்பு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிராமணன் சொன்னான், நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி என்னை இந்த பெண் பார்க்க வந்தால், என்னை பார்க்க வந்து போனால் உங்கள் சாமி கொன்று விடுகிறது அப்படின்னு அவன் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தான். அப்புறம் இதே போல் அந்த போல் கோயிலில் போய் அவர்கள் போய் வேண்டிக் கொண்ட காரணத்தினாலே அருளானந்தருடைய அருளாலே அந்த குழந்தை அந்த பார்வை பெற்றதுங்கிற செய்தியையும் குறிப்பிடுகிறார். ஓரியூர் தென்புறம் அந்த முளத்தகம்ங்கிற ஊர், அங்கேயும் அந்த பள்ளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெரியான அன்புடையாள், அவர்களுடைய பெண் குழந்தை பிறக்கும்போதே கருவில் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் இவங்க அந்த வெட்டுப்பட்ட இடத்துல போய் ரொம்ப விழுந்து வேண்டிக் கொண்ட காரணத்தினால இடது விழி மட்டும் இருந்துச்சு. அந்த பெண் அதை வைத்து கொண்டு இப்படி நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறார். ராஜ்யமங்கலம் குறுமுடையிலையும் அப்படி தான். அங்கே பள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அன்புடையான் இவர்களுடைய மகள் அருளாயி, இது 1723 நடந்தது. 10 வயது மகள் வெட்டுண்ட இடத்துல வேண்டிக் கொண்ட காரணத்தினாலே அந்த பெண் இருக்கிறதே புண்ணு ஆறியது. அந்த குழந்தை தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்து எல்லா விரல்கள்லையும் சலமும் சகதியுமாக வீட்டில் கூட யாரும் வச்சிருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த விரல்கள் நகம், சதை, நரம்பு இவையெல்லாம் பிற்காலத்தில் வளர்ந்தன. காரணம் அந்த வெட்டி உண்ட இடத்துல போய் அவர்கள் பல நாள் மன்றாடியது தான். அதே ஓரியூர் பள்ள சமுதாயத்தை சார்ந்த இஞ்ஞாசி என்பவர் ஒரு பெரிய காய்ச்சல், அவர் தோஷ காய்ச்சலுங்கிறார். சதுரகராஜில் 30 விதமான காய்ச்சலுடைய காரணங்கள் அவர் எழுதுவார். அவர் நல்ல சிறந்த வைத்தியரும் கூட வீரமாமுனிவர். இங்கே அவர் சொல்கிறாரு, அங்கே புல்லூர்னு ஒரு வைத்தியம் ஒருத்தன் தான், சூரன்னு பேர். இந்த இஞ்ஞாசிக்கு சித்தப்பனும் கூட கோயில் உபதேசியாரும் கூட அவன் மருத்துவம் பார்த்தா ஒன்றும் ஆகலை. சரி, அந்த ஊரில் புதைக்க விட மாட்டாங்க, ஓரியூர்காரங்களை புல்லூரில் புதைக்க விட மாட்டாங்கங்கிற ஒரு மரபு இருந்துச்சு. சரி, உள்ளூரில் கொண்டு போய் புதைச்சிடலான்னு தூக்கிக்கிட்டு வந்தாங்க. வர்ற வெளியில் இந்த அருளானந்தர் வெட்டுப்பட்ட இடத்துல போய் அவனை வைத்து எல்லோரும் குடும்பமே உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேண்டிக் கொண்டதாகவும், அந்த இடத்துல நெடுநேரம் இவர்கள் வேண்டிய காரணத்தினால கடைசியாக அந்த இஞ்ஞாசியுடைய சித்தி கால்களை பிடித்து ஆட்டி அழுத போது கால் அசைந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு வந்தது. பிறகு எழுந்து நடக்கிற அளவுக்கு ஆனான். இப்படி இந்த 8 அருஞ்செயல்களையும் புதுமைகளையும் குறிப்பிட்டு வீரமாமுனிவர் எழுதுகிறார் நண்பர்களே. அதனால தான் நம்ம வீரமாமுனியுடைய இறையலை பற்றி பேசுகிற போது மூவர கடவுளியல், மரியியல், வளனாரியல், புனிதரியல், திருச்சபை பற்றுறுதியியல், இன்னும் சொல்லப்போனால் திருச்சபையினுடைய மறையுண்மைகள், ஏற்பு இயல் என்றெல்லாம் இதை நம்ம வகைப்படுத்துகிற போது இது இந்த புனிதரியல் என்கிற பகுதியில் வருகிறது நண்பர்களே. இந்த புனிதர்களை பற்றிய நுட்பங்களை அவர் பேசுகிறார். அவர் அந்த விசாரணை குழுவில் இருந்த காரணத்தினாலேயே இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இந்த புனிதர் பட்டம் கிடைப்பதற்கான ஆவணப்படுத்துகிற குழு இருக்கிறதே, இது போன்ற புதுமைகளை நேரில் சென்று விசாரித்து விலை எழுதுகிறார். கடைசியில் நாமே போய் கண்டோம், நாமே ஐவிட்னஸ் அப்படிங்கிறது இந்த நூலில். அப்போ நண்பர்கள் இந்த வேத விளக்கம்ங்கிற நூலை எடுத்து படிக்கணும். அது நீங்கள் ஆர்கைவிலே கிடைக்குது, இந்தியன் ஆர்கைவிலே நீங்கள் கிடைக்குது, பதிவிறக்கம் பண்ணி படிக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்து படிக்கிற போது நீங்கள் அவர் அச்சு போட்டு கூட அதை படிக்கலாம், அல்லது நீங்கள் கணினியிலேயே கூட படிக்க முடியும். இது போன்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த புனிதர்பட்ட ஆய்வுக்குழு என்பது இது போன்ற அவருடைய நூல்களில் பொதிந்து கிடக்கிற ஒவ்வொன்றையும் எடுக்க வேண்டும், களப்பணியும் ஆற்ற வேண்டும். களப்பணி பற்றி பிறகு நிறைய பேசுவோம். நன்றி.